அன்பார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம். ஞான ஒளி இரா பாண்டியன். புத்த பெருமான் மாபெரும் மகாம் மட்டுமல்ல, அவர் மாபெரும் தெய்வமாகவே இன்றும் மதிக்கப்பட்டு வருகிறார். அவர் ஒரு நாள் நடைப்பயணமாக ஊர் பயணம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் புத்தரை அழைத்து அவமானப்படுத்தினார்கள், அசிங்கப்படுத்தினார்கள். அதனால் புத்தர் அதை கண்டு கலங்கவும் இல்லை, கவலைப்படவும் இல்லை. தன்னுடைய நடைப்பயணத்தை தொடர்ந்தார். இன்னொரு ஊரில் புத்தரை அழைத்து பிரம்மாண்டமாக பாராட்டு விழா நடத்தினார்கள். அதற்காக புத்தர் மனமகிழவும் இல்லை, பூரிப்பு அடையவும் இல்லை. எந்த ஒரு மனிதன் யார் மீதும் வெறுப்போ இல்லாமல் இருப்பதே இறைநிலை என்கிறது குறள். அதனால்தான் புத்தர் இன்றும் தெய்வமாகவே மதிக்கப்பட்டு வருகிறார். திருவள்ளுவர் சொல்கிறார், வெறுப்போ இல்லாத நிலைதான் இறைநிலை என்கிறது. எனவே கருங்கல் கூட தெய்வ வடிவில் காட்சியளிக்கிறது. ஏனென்றால் அந்த கருங்கல் யார் மீதும் வெறுப்போ இல்லாமல் இருப்பதனால்தான். இன்றைய காலத்தில் ஒரு சிலருக்கு சாமியை விட சாமியாரையே மிகப்பெரிய தெய்வமாக நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? சாமியாருக்கு சக்தி உண்டு என்பதை ஆதாரபூர்வமாக நிரூபித்து விடலாம். சாமிக்கு சக்தி உண்டு என்பதை ஆதாரபூர்வமாக நிரூபிக்க முடியுமா? எனவேதான் சாமியை விட சாமியாரையே சிலர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.